பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுனால பாதிக்கப்படுறது அப்படின்றத விட எப்படி வேணாலும் சொல்லலாம், பாதிக்கப்படுறது இல்ல நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண போறது இல்ல எப்படி வேணாலும். இப்போ இதுல வந்து அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அட்வான்டேஜஸ்னா டெவலப்மெண்ட் ஆகும், அது ஒண்ணு. டிஸ்அட்வான்டேஜஸ்னா நிறைய இருக்குங்க, அதை சொல்லிட்டே போகலாம். ஸோ எது நடந்தாலும் அங்கே சுற்றி இருக்க ஒரு 13 கிராமங்கள் தான் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. லைக் என்னென்ன மாதிரி கிராமம்னு பார்த்தீங்கன்னா, ஏகனாபுரம், வெளியூர், நெல்வாய், பொத்தேரி, இந்த மாதிரி வந்து நிறைய கிராமங்கள் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு நார்மலான ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லை ஒரு பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே இல்லை, நிறைய ஆக்கிரமிப்புகள், அதாவது ஆக்கிரமிப்புகள் அவங்க பண்ணலை, ஆல்ரெடி கட்டி வச்சிருப்பாங்கல்ல வீடு, அதெல்லாம் வந்து எவாக்குவேட் பண்ணணும், அங்கேருந்து மாற்றணும், இல்லை அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுத்து மாற்றணும் போது நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 29,144 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய செகண்ட் ஏர்போர்ட் ஃபார் சென்னை, பர்டிகுலராக தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அதை வந்து ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்பும், இல்லை கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கூட திரும்பும், இல்லை உங்களுக்கு வந்து அது சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், அதை வந்து சில தரப்பு எடுத்துரைப்பாங்க, இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து லேண்டு நாங்கள் வந்து அக்யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 35 லட்சத்துலேருந்து 2.25 கோடி ரூபாய் வரைக்கும் தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து